ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. நம்புவோர்க்கு உபகாரி என்பதில் இவரன்றியில் நாட்டில் ஓர் தெய்வம் யார்கான். ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா. அச்சங்கோயில் அரசே சரணமையப்பா. பகவானுடைய 258வது நாமா திருப்பெயர் சவித்ரே நமஹ. உலகை படைக்கும் சூரியனுக்கு நமஸ்காரம். சவிதா சூரியன், 12 ஆதித்யர்களில் ஒருத்தர். அவருடைய தேவி சாவித்ரின்னு பேர். பிரஜனின்னும் ஒரு இடத்துல பெயர் இருக்குது. சர்வ ஜகத் பிரசவிதா ஜனயிதா இது சவிதா, அதாவது அகில உலகங்களையும் படைப்பதினாலே சவிதான்னு பெயர். ஆடி மாதத்தில் இருக்கக்கூடிய சூரியனுக்கு சவிதான்னு பெயர் இருக்கிறதாக அமரகோஷம் சொல்கிறது. சௌர புராணம், அதாவது சூரிய புராணம், சவிதாவே ஆதிசங்கர பகவத்பாதராக அவதாரம் செய்து வியாசருடைய பிரம்மசூத்திரங்களுக்கு வேதபரமாக தர்க்கரீதியான பாஷ்யத்தை ஏற்றினார் அப்படின்னு சொல்கிறது. வியாக்குர்வன் வியாசசூத்திரார்த்தம் ஸ்ருதேரர்த்தம் ஸ்ருதேர் நியாயா ச ஏவார்த்தா சங்கரா சவிதாரனன்னு இந்த அர்த்தமானது சௌரபுராணத்தில் சொல்கிறதா இருக்குது. இதே திருப்பெயர் 652வது நாமாவான வக்ராகம விநாசனாய நமஹ, 974வது நாமாவான நையாயிக மதக்னாய நமஹ, 975வது நாமாவான பௌத்த சங்க விநாசனாய நமஹ அப்படிங்கிறதுக்கும் ஒரு தொடர்ச்சியான இதில் இருக்கிற அர்த்தம் மாதிரி அங்கேயும் வருது. அதாவது வேதங்களுக்கு புறம்பான மதங்களை கண்டித்து வேத மதங்களை ஸ்தாபித்ததான அர்த்தம் அதிலெல்லாம் வருது. பொதுவாக காயத்ரி மந்திரத்திலேயே சவிதாங்கிறவர் தான் தேவதையாக சொல்லப்படுறது. காயத்ரியும் சவிதா எல்லாத்தையும் பிரசவிக்கிறவள், எல்லாத்தையும் அனுகிரகம் பண்ணுறவள்னு இருக்கிறதுனால இந்த நாமாவானது பகவான் சூரிய ரூபியாகவும் உலகத்தை எல்லாம் படைக்கிறவராகவும் காயத்ரியாகவும் சூரிய மண்டலத்தில் இருக்கிறாவும் சொல்லப்படுறதாக அமையிறது. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா.